அத்தியாயம் 3. ஒன்று மட்டுமே, அதாவது ஏகேஸ்வரத்துவம். இந்திய சிந்தனையின் சரித்திரத்தில் முதலில் அனுபவமாக உள்ளது அதிசயத்தினால் ஏற்படும் பரவசம். பாரதிய மனதின் மிக பண்டைய வெளிப்பாடான ரிக்வேதத்தில் உள்ள ரிக்குகள் அல்லது பாடல்களில் இது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ரிக்குகள் எல்லாம் இறைவர்களைப் பற்றியோ ஒளிர்பவர்களான தேவர்களைப் பற்றியோ அமைந்துள்ளன. இவற்றின் தேவர்கள் பலர்: இந்திரன், வருணன், மித்ரன், பார்ஜன்யன். ஒரு சிலரின் பெயர்கள் இவை. ஒன்றன் பின் ஒன்றாக இவை ரிக்குகளில் வருகின்றன. இவர்களில் இடி, அதாவது வஜ்ரம், அந்த இடியை தன் ஆயுதமாக கொண்ட இந்திரன் தலைவன். அவனே பலம் மிக்கவன், பூமியின் மேல் மழையாக பொழிபவன், மனிதனின் இந்திரியங்களின் தலைவன். அவனாதலால் இந்திரன் என அழைக்கப்படுகிறான். அதாவது அவனே புலன்களை அடக்கி ஆளும் மனம். அவனுக்கு இன்னொரு பெயர் புருஷுதா. புரு என்றால் அடிக்கடி, ஹரதா என்றால் அழைக்கப்படுவது. முழு அர்த்தம் என்னவென்றால், மிக அடிக்கடி அழைக்கப்படும் தெய்வம் மனம். அதாவது புலன்களை கட்டுக்குள் வைத்திருப்பதால் அவற்றின் எஜமானன். வேதங்களில் ருத்ரனாகவும் வழிபடப்படுகிறது. மனம் பொருளாதார உலகில் ஐம்புலங்கள் மூலம் அனுபவிக்கின்ற இந்த தன்மை இந்திரனுடையது. மனதிற்கு இன்னும் ஒரு திறமையும் உண்டு. புலன்களை அடக்கி பொருளாயத உலகின் பலவற்றினுள் உள்ளன எங்கும் மறைவாக உள்ள உள் உண்மையை அறிந்து உணர்வது. இந்த தன்மையை ருத்ரன் என அழைப்பர். இதுதான் வேதங்கள் இந்திரனையும் ருத்ரனையும் இரண்டு பெயருள்ள ஒன்று என்று அழைக்க காரணம். மற்ற கடவுளர்கள் பற்றியும் இத்தகைய வர்ணனைகள் பலவற்றை கருத்து கூறலாம். ஆனால் முடிவாக எல்லா வர்ணனைகளும் ஒரே முடிவுக்கு வருகின்றன. ரிக்குகள் தெய்வங்களை இந்த செயல்பாட்டையோ அதனையோ தலைமை தாங்குவதாக வழிபடுகின்றன. இந்த செயல்களின் தலைவர்கள் வெவ்வேறு பெயர்கள், உருவங்கள் கொண்டிருப்பினும் அவை அனைத்தும் ஒரே இறைவனே. அவருள் எல்லா உலகங்களும் உள்ளன. எல்லா இதயங்களிலும் அமர்ந்து சாட்சியாக உள்ளார். சிருஷ்டியின் சக்கரவர்த்தி அவரே. காலம் செல்ல செல்ல மற்ற அர்த்தங்களும் அவசியமற்றதாக மறைந்து விடுகின்றன. உதாரணமாக, வருணன் என்ற தெய்வத்துடன் பயம் என்ற உணர்ச்சி தொடர்பு கொண்டுள்ளது. அந்த பயமானது ஆரம்பித்து சில ரிக்குகளில் பரவுகின்றது. ஆயினும் வெகு சீக்கிரத்தில் ஆரியர்களின் ஞானம் அந்த பயத்தை அடக்கிவிடுகிறது. தங்கள் பாவங்களுக்காக தங்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்ற பயத்தின் காரணமாக பல ரிக்குகள் வருணனுக்கு பிரார்த்தனையாக அமைந்துள்ளன. ஆனால் இந்திய மண்ணில் பயமுறுத்தும் தெய்வம் என்ற கருத்து செழித்து வளராது. அதேபோன்று பல இயல்புகள் கொண்ட பல தெய்வங்களும் இருக்க முடியாது. பாரதிய கலாச்சாரமும் ஆன்மீக கண்ணோட்டமும் ஒரே இறைவன் அல்லது ஈஸ்வரன் என்பதையே ஆதரித்தன. அடுத்தது ஏகேஸ்வரன், அதாவது ஒரே இறைவன் பலவாக இல்லாது ஒன்றுதான் இருக்க முடியும் என்ற மூதுரை இந்தியாவில் பண்டைய காலத்திலிருந்து பழக்கத்தில் உள்ளது. புராதனமான வேத சம்ஹித இலக்கியங்களில் கூட இந்த நம்பிக்கையானது மிகவும் பழைய நம்பிக்கையாக தென்படுகிறது. ஆனால் இந்த நாட்டின் சிந்தனையாளருக்கும் ஆன்மீக வாழ்வை அனுசரிப்பவருக்கும் உருவமெடுத்த கடவுள் என்ற எண்ணம் மிகவும் எளியதாகவும் ஆன்மீக முன்னேற்றத்தில் முதிர்ச்சி அடையாத நிலையில் உள்ளதாகவும் தோன்றியது. அவர்களது மிக உயர்ந்த அபிலாஷைகளை
அது திருப்தி செய்யவில்லை. ரிஷிகள் வெளிப்படுத்திய இந்த மனப்பான்மையை வேற்று நாட்டு பண்டிதர்கள், எழுத்தாளர்கள் வேதங்களையும் அத்துடன் சம்பந்தப்பட்ட புஸ்தகங்களை படித்து விமர்சித்த போது புரிந்து கொள்ளவில்லை. அதை ரசிக்கவும் இல்லை. அவர்கள் இன்னமும் முந்தைய பல கடவுளர் மீது நம்பிக்கை பற்றியோ அல்லது பிந்தைய ஒரு தனிப்பட்ட உருவமெடுத்த கடவுள் பற்றியோ எழுதுகின்றனர், பேசுகின்றனர். இந்த மாதிரியான அறியாமை இந்துவின் முகத்தில் புன்முறுவலைத்தான் வரவழைக்கிறது. உண்மையை பார்க்கப் போனால் தங்கள் தாய்மடியில் குணங்கள் சிறப்புகளுடன் கூடிய நாமம் கொண்ட, உருவம் கொண்ட கடவுளின் மீது நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்பவர் கூட அதிலும் பார்க்க உயர்ந்தபடியான பல பெயர்களும் பல உருவங்களும் கொண்டதாக பேசப்படும் ஒரு கடவுளை பற்றிய விழிப்புணர்வு பெறுவர். சாதனைகள், அதாவது ஆன்மீக பயிற்சிகள் அனைத்தும் இந்த சத்தியத்தை அறிவதற்காகவே மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த ஒன்று, அதாவது அவரில்தான் இந்த மாற்றங்கள், எப்போதும் மாறுபாட்டை அடைந்து கொண்டிருக்கும் பிரபஞ்சம் அமைந்துள்ளது. ஒவ்வொரு அறிவு உணர்வின் வழிகாட்டியும் பாதுகாவலரும் அவரே ஆவர். எல்லா வர்ணனைகளும் அவரை பற்றி கூறப்படுபவை அனைத்தும் அவரை பற்றி மிக மிக சிறிய அளவே கூற முடியும். மேற்கத்திய நாடுகளை சேர்ந்தவர் மனிதனின் புத்தி இந்த துணிகர தேடலில் வெற்றி பெறும் என்கின்றனர். ஆனால் இந்த நாட்டின் ஆன்மீக தேடலில் ஈடுபட்டவர் அளக்க முடியாத, வரையறுக்க முடியாத ஒரு தீர பராக்கிரமத்தை வெளிக்காட்டினர். கட்டாயமாக ஒத்துக்கொள்ள வேண்டிய உண்மை இது. இத்தகைய தீரத்தின் மிகச்சிறு பொறியளவையே மேற்கத்திய தத்துவ ஞானிகளிடம் காண முடிகிறது. அவர்களோ ஆன்மீக உலகில் பல துணிகரமான சாகசங்களை செய்வதில் பெயர் பெற்றவர். அதனால் இந்திய ரிஷிகளால் அடையப்பட்ட அனுமான அனுபவ உணர்ச்சிகளை பார்த்து பிரமிப்படைகின்றனர். இந்த அதிசய உணர்வை புரொஃபசர் மாக்ஸ் முல்லர் மிக வசீகரமான முறையில் வெளிப்படுத்தியுள்ளார். அனுபவ ரீதியாக முன்னர் அறியாத பிரதேசங்களுக்கு அவர்களது காரண நேர்மறை விசாரணங்கள் இட்டுச் சென்ற போது இந்திய தவசிகள் அங்கு துணிகரமாக உட்சென்றனர். இந்த சாகச விசாரணையில் வெற்றி பெறும் பொருட்டு எது தங்களுக்கு தடங்கலாக இருக்கின்றது என்று தோன்றியதோ அதையெல்லாம் களைத்தெறிய துறக்க தயங்கவே இல்லை. மற்றவர்கள் தங்களை எப்படி மதிப்பீடு செய்வார்கள் என்ற பயம் அவர்களை பீடித்ததே இல்லை. பாரதிய பரமார்த்த வாகினி, அதாவது இந்தியாவில் தெய்வ தேடல் என்ற ஓடும் அமிர்த நதி என்பதை அறியுமாறு மாக்ஸ் முல்லர் மக்களை வேண்டிக் கொண்டார். ஏனெனில் இந்திய சாதகர்கள் சரியான வழியில் சத்திய பாதையில் செல்வதாக அவர் கண்டுகொண்டார். ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி, அதாவது ஒன்று மட்டுமே உண்டு, அதை ஞானிகள் பலவாக பேசுகின்றனர். இது மிகுந்த அர்த்தபுஷ்டியானது. காலங்காலமாக இந்தியாவில் நடந்த ஆன்மீக முயற்சிகளின் பின்னணியாக உள்ள ஆதார உண்மை இது. வருங்காலத்தில் உலகமெல்லாம் முன் எப்போதும் கண்டிராத ஆசியுடன் பரவப்போகின்ற தெய்வீக கோட்பாடுகளும் பயிற்சியும் பல்லாயிரம் வருஷங்கள் முன்னரே இந்திய முனிவர்களால் எடுத்துரைக்கப்பட்ட இந்த மூதுரையையே ஆதாரமாக கொண்டிருக்கும். தெய்வங்கள், தெய்வீக சக்தி பற்றி ரிக்குகள் எழுந்தன. ஒன்று மட்டுமே உள்ளது என்பதை ஒவ்வொருவரும் தங்கள் கண்ணோட்டத்திலிருந்து தான் புரிந்து கொள்ள முடியும் என்பதை ரிஷிகள் நன்கு அறிந்திருந்தனர். தங்கள் உள்முக காட்சியை எவ்வளவு தூரம் தெளிவாக்கி தூயதாக்கி வைத்திருக்கின்றனர் என்பதையும் அவர்கள் எந்த படியில் உள்ளார்கள் என்பதையும் பொறுத்து ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக இருக்கும் முனிவர்கள், ரிஷிகள், தீர்க்கதரிசிகள், கவிஞர்கள், பாடல் இயற்றுபவர்கள் என பல பல மொழிகளில் பல பல மனோநிலைகளில் வேறு வகையான வெளிப்பாடுகளில் அந்த ஒருவரை பற்றியே கூறியுள்ளனர் என்பதை கண்டறிந்து மேற்கூறிய வாக்கியம் மூலம் அறிவித்தனர்.
ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி என்ற அறிவிப்பின் மூலம் உலகிற்கு மிகவும் மதிப்பு வாய்ந்த விளைவுகள் நேர்ந்தன. உதாரணமாக, இந்திய நாடு ஒன்றில்தான் மதவெறி இல்லாதிருக்கின்றது என பலரும் அதிசயிக்கின்றனர். இன்னும் ஒருவரது சமய சடங்குகளை தடை செய்தலோ தீங்கிழைப்பதோ பார்க்க முடியாத ஒன்று. இந்த நாட்டில் ஆஸ்திகர், நாஸ்திகர், துவைத்தம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம் முதலியவற்றை பின்பற்றுபவர்கள் என பல வகையினர் உண்டு. அனைவரும் அமைதியாக ஒருவரோடு ஒருவர் இசைவுடன் தீங்கு இழைக்காது வாழ்கின்றனர். பொருளையே தெய்வமாக வணங்குபவர் கோவில் படிக்கட்டுகளில் நின்று, அதாவது பிராமணர் படியை புனிதமாக கருதி வழிபடுவர். கடவுள் இல்லை என்று கூறி நிந்தித்தனர். எல்லாரையும் தாங்கள் செய்வது போல் செய்யுமாறு அழைத்தனர். கடவுள் என்ற கருத்தே பைத்தியக்கார கற்பனை என்று அறிவித்தனர். கடவுளை, சமய நூல்களை, அறநெறியை, தர்மத்தை வழிகாட்டும் கோட்பாடுகளை எல்லாம் கண்டனம் செய்து அவை அனைத்தும் பிராமணர்களால் சுயநல நோக்கத்துடன் செல்வம், செல்வாக்கு பெருக்குவதற்காக அமைக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட மூட நம்பிக்கைகள் என்று வசைபாடினர். நாடு முழுவதும் சென்று இந்த முடிவுகளை எங்கும் அறிவித்தனர். அதை யாரும் தடுக்கவில்லை. இந்து சடங்குகளையும் மத நம்பிக்கைகளையும் தொடர்ந்து அவமதித்த புத்த சமயம் மரியாதை உள்ள சூழ்நிலையில் இருக்க முடிந்தது. வேதங்களையோ வேத தெய்வங்களையோ ஜைன மதம் ஒத்துக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட கடவுளர் எவ்வாறு இருக்க முடியும், எப்படி அவர்கள் மீது நம்பிக்கை வைக்க முடியும் என கேலி செய்தனர். ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி என்ற வாக்கியத்தின் அடிப்படையில் எழுந்த சகிப்புத்தன்மை வெளிப்பட்ட தருணங்கள் பல. போரும் அழிவும் கொண்டு வந்த முஸ்லிம்கள் இந்த நாட்டிற்கு வரும் வரையில் வன்முறை என்பதன் அர்த்தத்தை இந்த பாரத நாட்டில் எவரும் அறிந்திருக்கவில்லை. அந்நியர் மேலும் மேலும் படையெடுத்து இம்சை செய்ததினால்தான் மனிதன் சகிப்புத்தன்மை அற்று எவ்வாறு இருக்க முடியும் என்பதை மக்கள் கண்டறிந்தனர். இந்தியாவில் கிறிஸ்துவர்கள் கோயிலான சர்ச்சுக்களை கட்ட இந்துக்களும் உதவினர். அவர்களுடன் ஒத்துழைத்தனர். நாடு முழுவதும் இது கண்கூடியதாக உள்ளது. கிறிஸ்தவர்கள் உடனான சம்பந்தத்தில், நடவடிக்கைகளில் எப்போதுமே இரத்தம் சிந்தியதில்லை. மிக உயர்ந்த சத்தியத்தை நோக்கிய சிந்தனை நதி தன்னை வன்முறையால் அசுத்தம் செய்ய அனுமதிக்காது. இந்த உண்மையை ருசுப்படுத்தவும், இந்த மனோபாவத்தின் நியாயபூர்வத்தை புரிந்து கொள்ளவும் தெளிவான சிந்தனையும் புத்தி பலமும் வேண்டும். தங்கள் மதத்தை பரப்புவதில் முதலாக ஈடுபட்ட புத்த சமயத்தினர் உலகம் முழுவதும் சென்று பரப்பினர். அப்போது நாகரிகமானதாக பெயர் பெற்ற எல்லா நாடுகளிலும் அந்த சமயம் உட்புகுந்தது. அந்த நாடுகளுக்கு சென்ற பிட்சுக்களை சித்திரவதை செய்தனர். நூற்றுக்கணக்கில் ராஜ கட்டளைப்படி அவர்கள் கொல்லப்பட்டனர். ஆனால் சீக்கிரத்தில் புத்த சமயத்திற்கு நல்ல காலம் பிறந்தது. வன்முறையை விலக்க வேண்டும் என்று புத்த சமயம் போதித்தது. வேத மூதரையான ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி என்பதன் பல பெயர்கள் உள்ள அந்த ஒருவருக்கு இன்னும் ஒரு பெயராக புத்தர் அமைந்தது. புத்தரை கடவுளாக ஏற்றுக்கொண்டனர். அந்த ஒருவர் இந்திரன். அவர் ருத்ரன். முனிவர்களின் இந்த ஆதார வெளிப்பாட்டின் ஒன்றுபடுத்தும் பலன் அது. எப்போதும் இந்த அறிவிப்பு மனிதனின் மனதில், ஞாபகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இந்திய கலாச்சாரத்தில் வளர்ந்த பாரதீயர்கள் எல்லா மதமும் சமம் என்பதில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்கள். இந்து சமயம், புத்த சமயம், இஸ்லாம், ஜோராஸ்ட்ரானிசம், கிறிஸ்துவம், எந்த சமயமாகட்டும் இறை வழிபாடு பற்றி யாரும் கேவலமாக பேசக்கூடாது என்று நம்புகின்றனர். யாராவது வழிபடும் ஏதாவது ஒரு கடவுளின் பெயரையோ அல்லது உருவத்தையோ குறைவாக பேசினால் அந்த ஒரு இறைவனை இழிவுபடுத்துவதாக பாரதியர் எண்ணுகின்றனர். இந்திய ஆன்மீக வாழ்வு போதிக்கும் செய்தி இதுவே. யார் இந்த உண்மையை உணர்ந்து அதன்படி நடக்கின்றனரோ அவர்களே இந்தியாவின் உண்மையான புதல்வர்,
புதல்விகளாவர். எல்லோராலும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள இயலாது. எல்லோராலும் இந்த அறிவினை பெற்றுக்கொள்ள இயலாது. பிரபஞ்சத்தை ஆள்பவர் யார்? யார் அதற்கு வெளியில் நின்று அதை வழிகாட்டி நடத்துபவர்? இந்த பிரபஞ்சம் இருப்பதன் காரண கர்த்தா யார்? எதிலிருந்து எது பிறந்தது? எப்படி அது ஏற்பட்டது? எது இதை வரும்படி செய்தது? வேதங்களில் இந்த மர்மங்களை பற்றி பல ரிக்குகள் உள்ளன. பாரதீயர்கள் அவற்றுள் புகுந்து அறிந்து கொண்டுள்ளனர். பல பொருள்களை ஒன்று சேர்ப்பதே சிருஷ்டி. காலம் செல்ல எது ஒன்று சேர்ந்ததோ அது தனியாக வந்து விடுதலை பெற வேண்டும். ஒரு தனி மனிதன் உருவாக்கப்படுகிறான். அதனால் அவன் இறந்து தனித்தனியாக பிரிந்துவிட வேண்டும். சிலர் சந்தோஷமாக பிறக்கின்றனர். சிலர் சந்தோஷ ஆரோக்கிய வாழ்வை அனுபவிக்கின்றனர். சிலர் துக்கத்துடன் பிறக்கின்றனர். இன்னும் சிலர் கைகளோ கால்களோ இல்லாது பிறக்கின்றனர். சிலர் மனநலம் குன்றியோ பாகம் குறைந்தோ பிறக்கின்றனர். யார் அவர்களுக்கு கெடுதி செய்து ஊறு செய்தார்? இறைவன் நியாயமுள்ளவர், கருணை உள்ளவர் என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட இறைவன் எப்படி பாரபட்சமாக நடந்து கொள்ளலாம் என வாதம் செய்யலாம். இறைவன் அரசாளும் ராஜ்யத்தில் எப்படி அப்படி ஒரு வித்தியாசம் பாராட்டப்பட்டு நடக்கலாம்? அத்தகைய சந்தேகம் எழுவது இயற்கையே. ஆனால் பாரதத்தில் முனிவர்களால் செதுக்கப்பட்ட இந்த நாட்டின் தத்துவ சிந்தனை விளக்குவது என்னவென்றால், இத்தகைய வித்தியாசங்களுக்கு கடவுள் காரணமல்ல என்பதே. இப்போதைய பிறவிக்கு முந்தைய பிறவிகளில் அந்த மனிதன் செய்த செய்கைகளின் விளைவே அவை. அவற்றின் காரணமாக எழுபவை சந்தோஷமும் துக்கம், ஆரோக்கியம், அங்கங்கள் குறைவு முதலியன. முந்தைய வாழ்வுகளில் நடந்தவற்றின் விளைவுகளே அவை. ஆதலால் நல்லதும் கெட்டதும் தானே அமைத்து கொண்டவை. மூதாதையரின் தாக்கங்கள், சார்புகள் முதலியவற்றின் கூட்டு விளைவாக மனிதரின் உடல்கள், அவற்றின் நிலைமை, வாழ்வின் உயர்வு தாழ்வுகள் இருக்க முடியாதா? மனம், பொருள் பற்றிய இந்த விஷயத்தை உற்று நோக்குகையில் இரண்டு பொருட்கள் சமநிலை கோடுகள் போல தோன்றுகின்றன. பொருள் சம்பந்தப்பட்ட விஞ்ஞானத்தில் மனித இயற்கை, அதன் விசேஷ தன்மைகள் பற்றிய பிரச்சனைகளுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய தீர்வு கிடைக்குமாயின் ஆத்மா என்பதில் நம்பிக்கை வைப்பதற்கு ஆதாரம் இல்லை. ஆனால் ஒரு உதாரணமாக யோசிக்கும் திறன் பௌதிக பொருளில் இருந்து பரிணமித்து வந்ததாக ருசுப்படுத்துவது முடியாத ஒன்று. ஒரு காரியத்தை திரும்ப திரும்பச் செய்தால் அது ஒரு பழக்கமாக, திறமையாக மாறுகிறது இல்லையா? அதனால் அப்போதே பிறந்த குழந்தை காண்பிக்கும் திறமை திரும்ப திரும்ப பல காலங்களாக செய்ததால் தான் அமைந்திருக்க வேண்டும். நிச்சயமாக அந்த பயிற்சி முந்தைய வாழ்விலோ பல வாழ்வுகளிலோ செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதனால் எல்லா உயிரினங்களுக்கும் முந்தைய பிந்தைய பிறவிகள் இருந்தது, இருக்கும் என்ற நம்பிக்கை தீர்மானமானதே. இதுவே பாரதிய ஆன்மீக தத்துவத்தின் ஆதார நம்பிக்கையாகும்.